மலையை வந்துட்டான கேஸ் வந்து அவனை அடிக்கிச்சிருக்காருன்னு வழக்கு வருது. இதெல்லாம் மனோ தங்கராஜ் எங்கே சொர்க்கலோகத்தில் இருந்தாரா அல்லது நரகலோகத்தில் இருந்தாரா கண்ணே தெரியாதா, அல்லது பேப்பர் படிக்கிறாரா, இல்லை கல்லா கட்டுறதுல மாத்திரமே கவனமாக இருக்கிறாரா எனக்கு தெரியும். திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு நேரடியாக நின்னோன்னா கிடைக்காதுன்றது அவனுக்கு தெரியும். அதனால தான் 26 கட்சி யாரையும் விடாமல் ஒன்று ஒன்றா சேர்த்து வரேன். கடைசி ஒரு ஆளை கூட சேர்த்து வரேன். ஒரு 500 ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி இருந்தால் கூட இந்த 500 ஓட்டுனால் நம்ம தோற்று போனால் என்ன பண்ணுறதுனால அவங்களையும் சேர்த்து வரேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 10,000 பெண்கள் தாலி அறுக்கிறாங்க. அவங்களுக்கு நீ 1000 ரூபா கொடுக்குற போது அவங்கள ஏமாற்றலான்னு நினச்சா அவங்க குடும்பத்திலே கணவன் இழந்துடுறான், பையன் குடிகாரனாக மாறுறான். இதெல்லாம் அவன் குடும்பத்தில் தினம் சம்பாதிக்கிறது வீட்டில் கொண்டாந்து தரமாட்டேங்கிறான். 1000 ரூபா சம்பளம் வாங்கினா கூட 100 ரூபா கூட வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க பெண்கள் தான். பொதுமக்களுடைய சொத்துக்களில் குறைஞ்சது வந்து 10 லட்சமாச்சும் எதிரிகளுக்கு தானம் பண்ணால் தான் 1 லட்சம் லஞ்சம் கொடுப்பான். உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களே இப்போ சேர்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு வரியே போடாமல் ஆட்சி செய்கிற அளவுக்கு இந்த அவங்க வரட்டுமே கொள்ளையடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லா படையெடுப்புகளும் நடந்து தான் தீரும். அதையெல்லாம் சமாளிக்கிற ஆற்றல் தமிழ் இனத்துக்கு உண்டு, தமிழ் இளைஞர்களுக்கு உண்டு. அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுக நிறுவன உறுப்பினர் எக்ஸ்-எம்எல்ஏ ஆகிய திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா சார். கரூர்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. அந்த விவகாரமே ஜனநாயகம் ஷூட்டிங் அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஷூட்டிங்ல யூஸ் பண்ண கேமராக்கள் எல்லாமே இந்த கரூர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்து விஜய் அழிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இது வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற மாதிரியான சில தகவல்கள் அப்படியே பரவிட்டு இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? ரூமரை பற்றி ரூமர் எப்படி வேணாலும் அதுக்கு வந்து ஒன்றும் கால் கையெல்லாம் வேண்டியில்லை, காற்றுல போயிட்டே இருக்கும். அதனால் இந்த ரூமரை பற்றி இல்லை, எக்ஸாக்டாக என்னன்னு ஏதாச்சும் தீர்ப்பு வந்து இது பண்ணு அது ப்ரூஃப் பண்ணாங்கன்னா ரைட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களாம் ஆளாளுக்கு தோணுனதை ஜனநாயகமா இதுமா தோணுனதை சொல்கிறது அப்படின்றது வந்து வெறும் வதந்திகளுக்கு காலு கை ஒன்றுமே வேண்டியில்லை, பாட்டும் போயிட்டே இருக்கும். இந்த வதந்திகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு இது பிரச்சனையே அல்ல. அது யாராவது சார் இருந்தாலுமே அந்த கரூர்ல எதுக்கு சார் அவ்வளோ அந்த ட்ரோன் ஷாட் எடுக்கிறது, அந்த சினிமாக்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு எடுக்கணும், எதுக்கு எடுத்து வைக்கணும்? அவங்க சினிமா துறையில் இருக்கோம், அவங்ககிட்ட கேமரா இருக்குது, எடுக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது இப்போ எத்தனை பேர் எவ்வளோ பேர் பேட்டி கண்டாங்க. நான் வந்து திருச்சி மாவட்டத்துக்காரன், திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தவன். எனக்கு நூக்கான் கார்னர் தெரியும். கரூரெல்லாம் திருச்சி மாவட்டத்தில் சேர்ந்தது. கரூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூரெல்லாம் சேர்த்த பெரிய மாவட்டம் அது. அது கரூருக்கு குறைஞ்சது என் லைஃப்பில் 1000 தடவையாச்சும் நான் போயிருப்பேன். இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது நான் போனேன். என்ன நடந்தது ஏன்ட்டா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஏன்னா அந்த ஊரை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படி போனபோது அவங்க கொடுத்த இடமும் தப்பு, அவங்க அந்த நிகழ்ச்சி பின்னால் அந்த சதி திட்டம் பெருசு. இதெல்லாம் காரணத்தினால தான் அது நடந்தது. அது நடக்கணும்னு எதிர்பார்த்து தான் இவங்க அரசாங்கம் அல்லது அந்த சூழ்ச்சியை வஞ்சக வலையை விரித்தவங்க அதை பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய வஞ்சக வலை இருக்குது அப்படின்றது தெரியுதா. அதை மறைச்சிடலான்னு தான் உடனே இவங்க அன்றைக்கி நைட்டே இந்த 41 பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது பண்ணி உடனே ஒரு கமிஷன் போட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அப்படி போட்டால் அதில் வந்து தீர்ப்பு வேறு மாதிரி வந்துடும்ன்றதுனால தான் அவர் விஜயே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு வாங்கினார். அது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்ன நடக்குதுன்னு அவங்க மாற்றி கேள்வி என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்துட்டார். ஏறக்குறைய முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பதிலெல்லாம் கிடைச்ச பிற்பாடு இதில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருக்குமோ அவங்களுக்கு சம்மன் அனுப்பி அவங்க கூப்பிட்டு இனிமேல் விசாரிப்பாங்க. அதில் ஒன்று தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி எதுக்கு சார் கூப்பிட்டு விசாரிக்கணும்? அவரே சொல்கிறாரு கூட்டத்தை நடத்தினது ஒரு இயக்கம், இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், என்ன எதுக்கு சிபிஐக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஊரில் போய் கேட்டிங்கன்னா நஞ்சாங்காய் காக்கா குருவி கூட பதில் சொல்லும். இதெல்லாம் வந்து அங்கே சதித்திட்டம் பண்ணி ஏற்கனவே பண்ணி இந்த கூட்டத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி விஜயை வந்து அதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாத பண்ணுறதுக்கூடிய திட்டங்கள் போடுற போது அவங்க பண்ணுறாங்க. அவங்களே நேற்று கேட்டிருக்காங்களா அதில் ஆயுதங்கள்லாம் இதுலேயே சிபிஐயில் கேட்டிருக்காங்க. ஆயுதங்கள்லாம் 400 பேர் அனுப்புனது வாஸ்தவமாக போச்சா வந்தான்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த தகவல் அவங்களுக்கு போயிருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் எதுக்காக பண்ணாங்கன்னா இப்போ விஜய் கிளம்புனதுலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலில் வந்து கொள்ளையடித்த அத்தனை பேரும் அவர் வந்துட்டால் நம்ம பழப்பு போயிடுமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்களாட முடிஞ்ச கல் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இது ஒரு கல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து
ஒன்று அதாவது எவ்வளோ வதந்திகளை பரப்பலாம், எப்படியெல்லாம் பிரச்சனை கிளப்புறது, என்னென்ன நோண்டி விட்டு அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்குறது அப்படின்றது பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒவ்வொன்றிலையும் அவர் மீறி வெற்றியோடு வருவார்னு தான் நம்பிக்கை. சார், திமுக கூட்டணிக்குள்ள பல கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த சீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 கட்சி கண்டிப்பா வெளியில போயிடும்ன்ற மாதிரி சில தகவல்கள் போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம், ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி இருக்கலாம், எதிர்கட்சி இருக்கணும். ஆளுங்கட்சியும் வலுவாக இருக்கணும், எதிர்கட்சியும் வலுவாக இருக்கணும். அதுதான் அப்போ தான் உண்மையான ஜனநாயகம். மக்களுக்கு தொண்டு செய்கிற போது ஆளுங்கட்சி ஏதாவது தவறு சேர்ந்தால் எதிர்கட்சி அதை வந்து கண்டிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் நடத்துவது, மக்கள் முன்னால் எடுத்து சொல்லுவது இப்படின்றது. அதை வந்து அண்ணா சட்டமன்றத்திலே முதல்ல சொன்னார். அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மூக்கணாங்கயிறு, எதிர்கட்சி தேருக்கு ஒரு கடையாணி, அது ஒரு இது. அப்படி வந்து ஒரு ஆளுங்கட்சின்றது அப்படி தான் இருக்கும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ இவங்க 26 கட்சிகளை சேர்ந்துருக்கிறதுனா 5 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செஞ்சிட்டீங்க. செஞ்ச பிற்பாடு மக்களுக்கு நீங்கள் வந்து 5 ஆண்டு காலம் நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி சொன்னபடி நடந்து நேர்மையாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து யாருடைய சிபார்சும் உங்களுக்கு தேவையில்லை. யாருடைய சிபார்சும் தேவையில்லை. உங்களுக்கு அந்த திறமை, அந்த நியாயம் உங்கள் பக்கத்தில் இருந்தால், நீங்கள் பலகீனமாக இருக்கீங்கன்னு நீங்கள் உணர்றதுனாலாம் ஊரில் இருக்கிறவனெல்லாம் கூப்பிட்டு அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி இன்னைக்கு கொடுக்குறீங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, மேலே இருக்கிற ஜனநாயகத்தையும் நீங்கள் கொள்றீங்க. ஒரு கட்சிக்கு வந்து அந்த கட்சியினுடைய தொண்டனால் தான் அந்த கட்சி உருவாகுது. அவனுக்கும் வந்து துரோகம் பண்ணுறீங்க. எப்படின்னா, அவனுக்கு போய் அவன் வந்து காலமெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை கேட்காம நீங்கள் வந்து கூட்டணியை கூப்பிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்து நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அதை கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் ஜனநாயகமே கிடையாது. இது வந்து அதாவது ஒவ்வொரு கட்சியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனநாயகத்தை பற்றி மக்கள் சக்தியை பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்கள வரைக்கும் அவங்க குடும்பம் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்து, கீழே இருக்கிறவங்களுக்கு கூலி ஆட்கள் மாதிரி அவங்கள தயார் பண்ணி அவங்கள்ட்ட காசு கொடுத்து வேலை வாங்குகிற சூழ்நிலை இருக்கே தவிர தமிழ்நாட்டில் ஜனநாயகமே இல்லை. அது அண்ணா செத்த அன்னைக்கு அண்ணாவோடையே புதைச்சாச்சு. தெரியுதா? ஆளுங்கட்சிக்கு கூட்டணின்றது அயோக்கியத்தனமான வேலை. எதிர்கட்சிக்கு கூட்டணி இருக்கலாம். ஆளுங்கட்சியை அழிப்பதற்கு எதிர்கட்சி கூட்டணிக்கு சேர்க்கலாம். ஆனால் ஆளுங்கட்சிக்கு 5 வருஷம் நீ ஒரு ஆட்சி அதனுடைய அதிகாரம் அத்தனையும் பண்ணிவிட்டு உனக்கு இன்னும் 10-20 பேர் கூட வந்தால் தான் நீ வந்து மக்களை கிட்ட சமாளிக்க முடியும்னு நினச்சா அது மக்களுக்கு செய்கிற துரோகம், ஜனநாயகத்துக்கு செய்கிற துரோகம். இது வந்து தவறானது. இதில் வந்து சில பேருக்கு கொடுக்கல அப்படின்னா, நான் தான் இப்போ ஒரு 2-3 மாதமாக சொல்கிறேன். ஏப்பா, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றது ஆளுங்கட்சிக்கு பல்லாக்கு தூக்குறவங்களா? நீங்கள் எதுக்கு அவங்களோட போகிறீங்க? நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி மக்கள் செல்வாக்கு வளர்த்துக்கிட்டு நிற்கணும். அப்படி அந்த காலத்தில் அப்படி தானே இருந்தது. கம்யூனிஸ்ட்னா உமாநாத் இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார், அனந்த நம்பியார் இருந்தார். இடதுசாரிகளுக்கு எதுக்கு சார் ஒரு கம்மி பண்ணுறாரு? இடதுசாரிக்கு கம்மி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சீட்டு. என்ன சொல்றீங்கன்னு புரியல. இல்ல சார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இடதுசாரிக்கு எதுக்கு கம்மி பண்றீங்க? இதுக்கு முன்னாடி காங்கிரஸை விட முன்னாடி கொடுத்ததை விட காங்கிரஸ்க்கு இந்த வாட்டி அதிகமா கொடுத்துருக்கீங்களே. அல்ல இவங்க போய் அவங்களோட சேர்ந்ததே தப்பு தானே. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது, எப்பவும் கிடையாது. இது வந்து 69க்கு பிறகு, அண்ணா மறைந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குதே தவிர அதுக்கு முன்னாடி கிடையாது. அண்ணாவே வந்து என்ன எதிர்கட்சியாக இருந்தபோது தோழமைக்கு மற்றவங்கள காங்கிரஸை எதிர்க்கிறவங்களாம் என்னோட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. காங்கிரஸை எதிர்க்கிறவங்களாம் சேர்ந்து காங்கிரஸை ஒழிச்சாங்க. இப்போ யாரை ஒழிக்கிறதுக்கு இவர் கூட்டணி கூப்பிடுறாரு? மக்களை ஒழிக்கவா, ஜனநாயகத்தை ஒழிக்கவா, எதை ஒழிக்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்கு கூட்டணி? அதனால் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் கூட்டணி உனக்கு? நீ 5 வருஷம் ஆட்சி முறையாக ஒழுங்காக நேர்மையாக மக்களுக்கு துரோகம் செய்யாமல் பண்ணியிருந்தால் நீ வந்து மக்கள் தானாக ஓட்டு போடுவான். அதுக்குள்ளே வாய்ப்பு உனக்கு இருக்குது. நீ வந்து அதெல்லாம் செய்யாமல் இந்த கடைசி நேரத்தில் நீ வந்து இது மாதிரி மற்ற கட்சிகள்லாம் விலைக்கு வாங்கி மக்களுக்கு ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பே அளிக்காமல் அவனையும் உன்னோட சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்தால் இதுக்கு பேர் எப்படி ஜனநாயகம், எப்படி ஆளுங்கட்சி என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதான் உண்மை. ஓகே சார், அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரியில் பேசியிருக்கார் சார். பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனிம வள கொள்ளை வந்து கன்னியாகுமரியில் 0% இருக்கு, எல்லாமே எதுவுமே சட்டவிரோதமாக நடக்கிறது இல்லைன்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? கன்னியாகுமரியில் என்னாரா, தமிழ்நாட்டில் என்னாரா? தமிழ்நாட்டில் கொள்ளை அடித்ததுக்கு இப்பயே இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அறிக்கை வந்தது. 60 இடத்துல மணல் கொள்ளை அடிப்பதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பர்மிஷன். இப்போ ஏன் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வந்தது. எப்படி அதோட வந்து இவர் சகாயம் பெரிய அங்கே ஊரே காணோம், மேலூர் மதுரை பக்கத்தில் இருந்த அந்த மலைகளெல்லாம் காணோம்.
இதெல்லாம் இருக்குது. நீங்கள் கனிம வள கொள்ளை இல்லைன்றது நீங்கள் சொல்லிட்டா போதும். மக்கள் சாதாரண தெருவில் போகிறவனுக்கு கூட தெரியும் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு. தினம் ஆயிரக்கணக்கான லாரிகளில் இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு கேரளா அந்தந்த நாட்டுகளுக்கு போகுது. அதெல்லாம் நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்குங்க. பர்மிஷன் இல்லாமலும் நீங்களே வெட்டுறீங்க. இப்போ குளித்தலைக்கு பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பையன் ஒரு மலையை வந்துட்டான கேஸ் வந்து அவனை அடிக்கிச்சிருக்காருன்னு வழக்கு வருது. இதெல்லாம் மனோ தங்கராஜ் எங்கே சொர்க்கலோகத்தில் இருந்தாரா அல்லது நரகலோகத்தில் இருந்தாரா கண்ணே தெரியாதா, அல்லது பேப்பர் படிக்கிறாரா, இல்லை கல்லா கட்டுறதுல மாத்திரமே கவனமாக இருக்கிறாரா எனக்கு தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல மனிதப்பட்டி தொடங்கியிருக்காரு சார். இதுக்கு முன்னாடி ஈரோட்ல தொடங்கியிருந்தாரு. இது வந்து அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்ற ஒரு பயத்துல அந்த ஓட்டெல்லாம் கவர் பண்றதுக்காக ஒரு யுக்தியை இதை பயன்படுத்துறாரா சார்? அப்படிதான் நடக்குது. இப்போ அதாவது திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு நேரடியாக நின்னோன்னா கிடைக்காதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால தான் 26 கட்சி யாரையும் விடாமல் ஒன்று ஒன்றா சேர்த்து வராங்க. கடைசி ஒரு ஆளை கூட சேர்த்து வராங்க. ஒரு 500 ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி இருந்தால் கூட இந்த 500 ஓட்டுனால் நம்ம தோற்று போனால் என்ன பண்ணுறதுனால அவங்களையும் சேர்த்து வராங்க. அதே மாதிரி பணம் கொடுக்குறாங்க. இப்போ 4 மாதமாக சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு பாத்திரங்கள், பண்டங்கள், குக்கரு, அது இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது பாட்டுக்கும் பரணியெல்லாம் அது பாட்டுக்கும் நீரோட்டம் மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி ஜெயிப்போமான்னு சந்தேகம் அவங்களுக்கே இருக்குது. எதனால சார் அந்த பயம், எதனால அந்த சந்தேகம்? ஏன்னா நம்ம பண்ண தப்பு ஆட்சியில் இருக்கிற போது எந்த தப்பு நாட்டில் ஊழல் பெருகிச்சு, லஞ்சம் பெருகிச்சு, அதோடு வந்து இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. திடீர்னு நேற்று வரைக்கும் சைக்கிளில் போனோம், இன்றைக்கி பிளைமவுத்தில் போகிறான் அல்லது அதுக்கு மேலே போகிறான். டீ கடை வச்சுருந்தவன் தனி ஃப்ளைட் எடுத்துகிட்டு உலகம் சுற்றுறான். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு முத்தரசன் சிபிஎம் லீடர் மாநில தலைவர் இருந்தார். அவர் கேட்குறாரு, யாரை ஓபி செல்வராஜ் பன்னீர்செல்வத்தை, நீங்கள் டீ கடைக்கு வச்சுருந்தீங்க, இவ்வளோ வளர்ந்துருக்கீங்களா, உங்களை மாதிரி மற்றவங்க வளர்ந்துருக்காங்களான்னு ஒரு கேள்வி கேட்டது டிவிலெல்லாம் கூட வந்தது. அதனால் அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? கூட இருந்தவங்க சாதாரணமாக இப்போ நம்ம பார்க்குறோம், ஒன்றும் இல்லாமல் 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லாதவெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தமாக இருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, யாரால் வந்தது? ஒரு லஞ்சம் 1 லட்ச ரூபா நீ வாங்கணுன்னா பொதுமக்களுடைய சொத்துக்களில் குறைஞ்சது வந்து 10 லட்சமாச்சும் எதிரிகளுக்கு தானம் பண்ணால் தான் 1 லட்சம் லஞ்சம் கொடுப்பான். உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களே இப்போ சேர்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு வரியே போடாமல் ஆட்சி செய்கிற அளவுக்கு இந்த ஆளுங்கட்சியில் இருந்தவங்க எதிர்கட்சியில் இருந்தவங்க வாங்கின பணத்தெல்லாம் வச்சா பண்ண முடியும். தமிழ்நாட்டினுடைய கடைசி ஒழுங்காக ஆட்சி அண்ணா மாதிரி, காமராஜர் மாதிரி, ஓமாந்தூரார் மாதிரி, குமாரசாமி ராஜா மாதிரி ஆட்சி பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கடைசியில் இருக்கிறவங்க கூட 2 கோடிக்கு சொத்து இருக்கும். அண்ணா காலத்தில் பட்ஜெட்டே 200 கோடி. அண்ணா காலத்தில் பட்ஜெட் 200 கோடி. இன்றைக்கி 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 5 லட்சம் கோடி கடன். இது என்ன? இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 கோடி வட்டி தர்றோம். நம்ம பொதுமக்களுடைய பணத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் 200 கோடி ரூபாய் வட்டி தரணும் அந்த 10 வருஷம். இதெல்லாம் இந்த அளவுக்கு பொதுமக்கள் தலையில் பலுவை வச்சுட்டு நாம் யோகியா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளையடித்த காசை வச்சு ஓட்டு வாங்கிறதுக்கு, கொள்ளையடித்த காசு வச்சோட மாத்திரம் இல்லை, மற்ற கட்சிக்காரனையும் கூப்பிட்டு நீ எதிர்த்து நிற்காத, நீ வா உனக்கும் 4 சீட் தரேன்னு அரசாங்கத்தையே எல்லாம் பங்கு போட்டுக்கு வர சூழ்நிலையை தவிர இதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. இதுக்கு வேறு என்ன பேர், எதாவது பேர் கண்டுபிடிக்கணும் தவிர இதுக்கு ஜனநாயகம்ன்ற பேரே கிடையாது. இது ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல. இது வந்ததுனால வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அழிவு தான் வரும். அப்படி வந்ததனுடைய விளைவு தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வந்து இவங்க பிஜேபி தலை காட்டாத இருந்தது போது ஜெயலலிதா தான் முதல்ல கொண்டு வந்தது. அன்னைக்கு கருணாநிதி என்ன சொன்னார்? பண்டாரங்கள் பரதேசிகள்லாம் கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னாங்க. மறு எலெக்ஷனில் இவரே அந்த பண்டாரத்தினுடைய காலில் சேர்ந்து போட்டார். 17 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்று இவங்க ஆட்சி செஞ்சாங்க. இவங்க காலத்தில் தான் இலங்கை ஈழத்தமிழம் போச்சு. ஈழத்தமிழம் வேறு யாராச்சும் இருந்திருந்தால், எம்ஜிஆர் இருந்திருந்தால், இந்திரா காந்தி இருந்திருந்தால் கூட ஈழம் கிடைத்திருக்கும். அதுக்கு துரோகம் பண்ணாங்க. இப்போ இது கச்சத்தீவு போனது இவங்க காலத்தில் தான். மிரட்டி ஒன்றுமே பண்ணலை. இப்படி பல விஷயங்கள். அதே மாதிரி இவங்களுடைய அதிகாரங்கள்லாம் மெல்ல மெல்ல அதிகாரங்கள் அங்கே இருக்கிற அதிகாரங்களை எடுக்கணும், மத்திய சர்க்காருடைய அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்னு தான் அம்பேத்கர் காலத்திலேருந்து சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிற அதிகாரங்களாம் ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்கன்னா உங்களால் தடுக்க முடியல. காரணம் உங்களுடைய பலகீனம். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் கூட அண்ணா சட்டம் இதில் என்ன சொன்னார்? விருகம்பாக்கம் மாநாட்டில் திமுக மாநாடு 66 டிசம்பரில் நடந்தது. அந்த மாநாட்டில் நம்முடைய சேவை இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு இந்த நாட்டுக்கு தேவை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாரும் தப்பு பண்ணாமல் இருக்கணும். தப்பு பண்ணிங்கன்னா உங்களால் கேட்க முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீமை வரணுன்னால் நீங்கள் தான் தேடிக்கணும், நன்மை வரணும்னால் நீங்கள் தான் தேடிக்கணும்னு சொல்லியே கூப்பிட்டாரு. அதெல்லாம் மீறி லஞ்சம் ஊழல்
அது இதுன்னு பண்ணாங்க. இருக்கிற கட்சி தோழர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு அண்ணா காலத்தில் போர் வீர நாட்டாக இருந்தான். அவனை வந்து அண்ணா செத்தார் உடனே சாராய கடையை திறந்து அவன் குடிக்க வச்சு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நாட்டில் வந்து இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 10,000 பெண்கள் தாலி அறுக்கிறாங்க. அவங்களுக்கு நீ 1000 ரூபா கொடுக்குற போது அவங்கள ஏமாற்றலான்னு நினச்சா அவங்க குடும்பத்திலே கணவன் இழந்துடுறான், பையன் குடிகாரனாக மாறுறான். இதெல்லாம் அவன் குடும்பத்தில் தினம் சம்பாதிக்கிறத வீட்டில் கொண்டாந்து தரமாட்டேங்கிறான். 1000 ரூபா சம்பளம் வாங்கினா கூட 100 ரூபா கூட வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க பெண்கள் தான். அந்த பெண்களை எப்படி நீ 1000 ரூபா கொடுத்து சமாதானம் பண்ணலான்னு நினச்சா அவங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்கன்னா இது யார் வீட்டு பணம், எங்கேருந்து கொடுக்குறாங்க எப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உனக்கு ஆபத்து. இதுதான் அண்ணா ஒரு ட்ராமாவில் நாடகத்தில் சொல்லுவார், வேலி ஓரத்தில் வேலையற்றதுகள் நெஞ்சத்திலே விபரீத எண்ணங்கள் அதுதான் அரசே காலத்தின் குறியினார். அது மாதிரி அவங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பித்தா ஒருத்தனும் அவங்களுக்கு டிபாசிட் கூட கிடைக்காது அவங்களுக்கு. அதுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தாங்க, ஒருத்தர் வந்தார், அவர் கூட மக்கள் போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. இதுதான் உண்மை. சார், கடந்த நாட்களாக என்டிஏ டிவிகே கூட்டணி அமைய போதுன்ற ஒரு சில தகவல்கள் போயிட்டு இருந்தது. அது விஜய் அவர்கள் வந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில வந்து உறுதிப்படுத்திட்டாரு, இல்ல என்டிஏ கூட்டணி கிடையாதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் என்டிஏ கூட்டணியில் நான் சேர போறேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல. அப்புறம் யாரோ வழியில் இருக்கிறவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இவங்களே ஆளுங்களை விட்டு, அதாவது இவங்க ரொம்ப கட்டிக்காரங்க. அதாவது கிரிமினல்கள் எப்பயுமே கட்டிக்காரனாக தான் இருப்பான், தெரியுதா? காவல் பெருசா, காப்பான் பெருசா, கள்ளம் பெருசானா கள்ளம் தான் பெருசுமாங்க. இப்போ இருக்கிறது பூரா கள்ளனுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. இவங்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை கிளப்பி விட்டு அவங்கள டிமாரலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே பல்வேறு மிஷினரி, அதுக்கு வேண்டிய பண வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவர் எப்போயாவது சொன்னாரா நான் சேர போகிறேங்கிறன்னு? கூப்பிட்டான். அவர் முதலே சொல்லிட்டார், எடுத்ததும் டே 1ல் சொல்லிட்டார், நான் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டார். அதுலேருந்து என்னைக்காச்சும் டிவியேட் ஆகியிருக்காருன்னா ஒரு நாளும் ஆகலை. இடையில் இருக்கிறவங்க கதை கட்டி விட்டுறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் கடைசியில் அதுக்கு இப்போ இப்தாரில் போய் அதை தெளிவாக்கிட்டார். எல்லாம் பிரச்சாரம், சில நேரங்கள் என்ன ஆகுனா பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் பண்ண பிற்பாடு கடைசியில் ஒரே வழியில் ஒரு குண்டு போட்டு அதை தீர்த்துடலாம். தினம் வாயடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுறது. சரி, இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, தனியாக நிற்கிறது வேற, தனித்து விடப்பட்டது வேற. விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காரு. அது என்ன தனித்து விடப்பட்டிருக்காண்டா? உங்க கூட்டணி வைக்கல, கொள்ளை கூட்டத்திலோட இல்லைன்றீங்களா? தனித்து விடப்படும் உங்கள் கொள்ளை கூட்டத்தில், எங்கள் கூட்டத்தில் இல்லை, எங்களை மாதிரி கூட்டத்திலையும் இல்லை அப்படின்றீங்களா? அதுதான் வேணாம். அதை எதிர்த்து தானே அவர் போராடி மக்களுக்காக போராட வர்றாரு. அதனால் தனித்தும் விடவில்லை, ஒன்றும் இல்லை. அவர் பக்கத்தில் தான் மக்கள் இருக்காங்க, மக்களோட தான் அவர் இருக்கிறாரு. இந்த மக்களில் பூரா அவருக்குன்னு இருக்கிற மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை பார்த்து, உங்கள் யோகிதாம்சங்களை பார்த்து இது வேணாம், இவங்கெல்லாம் மோசமானவங்கன்னு முடிவெடுத்த மக்கள், உங்கள் மீது வெறுப்பாக இருக்கிற மக்களும் அவர் பக்கம்தான் போயிட்டுருக்காங்க, இளைஞர்கள் போயிட்டுருக்காங்க. அதனால் இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாதுமா. ஓகே சார், இறுதியான கேள்வி. தேர்தல் நெருங்கியாச்சு. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில அமைச்சர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வருகை தர போகிறதா இருக்காங்க. அவங்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது சார்? அவங்க வரட்டுமே. கொள்ளையடிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுறதுக்கு எல்லா படையெடுப்புகளும் நடந்து தான் தீரும். அதையெல்லாம் சமாளிக்கிற ஆற்றல் தமிழினத்துக்கு உண்டு, தமிழ் இளைஞர்களுக்கு உண்டு. தமிழ் வந்து யாருக்கும் அச்சப்படாத மக்கள் வாழ்ந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தில் அவங்க யார் வந்து என்ன கதை பண்ணிட்டு போனாலும் அதெல்லாம் எடுபடாது. அமைச்சர்கள் வர்றதுனால மோடியே 10 தடவை வந்துட்டு போனார், என்ன ஆச்சு? மோடியை விட பெரிய ஆளுங்களை அவங்க அது கீழே இருக்கிற மந்திரிங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க நீ போய் பிரச்சாரம் பண்ணால் அது இதுன்னு வந்து நல்லா சாப்பிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்க வர்றது போகிறத பற்றி மக்களுக்கும் அதுக்கும் தேர்தலுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. சொல்லலாம் இவங்க. இப்போ இங்கே இருக்கிற நான் கேட்குறேன், இன்றைக்கி அந்த பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற பூர்வீகம் என்ன? யார் அவருடைய பூர்வீக தொழில் என்ன? சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் எங்கள் கூட இருந்தவர் கருப்சாம்பாண்டியன்னு இருந்தார். அதிமுகவில் மாவட்ட ஹெட்மாண்டுக்கு துணையாக எங்களுக்கெல்லாம் நண்பர் தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போய் எடுபடியாக போய் சேர்ந்து பண்ணி சாராய கடை வியாபாரம் பண்ணி அதுலேருந்து வந்தவனை கூப்பிட்டு பெரிய உத்தம புத்தம் மாதிரி நீ காட்டினான்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய யோக்கியதையுமே பேச ஆரம்பித்தோன்னா அசிங்கமாக பர்சனலெல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். யார் யோக்கியனாக வந்துட்டு நீங்கள் வந்து மற்றவங்க யோகியதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் யாருக்கும் கிடையாது. மக்கள் தீர்ப்பளிக்க தயாராக இருக்காங்க. தேர்தல் வருது, தீர்ப்பளிச்சிடுவாங்கன்ற பயம் வந்து உங்களுக்கு இருக்குதுன்றதை உங்களுடைய செயலே காட்டுது. அதுக்கு பிறகு என்ன இருக்குது? ஓகே சார்.
அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நல்லவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அதுதான் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஆபத்தை. அது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கென்ன என்று கூறும் சுயநலமிகளும், நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடுங்கிகளும், ஏன் வீண் வம்பு என்று சொல்லும் கோழைகளும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தமிழகத்தில் உறவு காணுகிறோம். இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறதுனால தான் மற்றவங்க ஆட்டம் போடுறாங்க. இவங்கெல்லாம் தெளிந்து கொடுமையை எதிர்த்து போரிடுவதற்கு தயாரானால் தமிழ்நாட்டில் எந்த தவறும் நடக்காது. நல்லவர்கள் வெளியில் வரணும். நல்லவர்கள் வெளியில் வர்றதோடு இங்கே மேல் சபைன்னு ஒன்று இருந்தது, ஓகே சார், மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருந்தது. அது வந்து ஒரு கட்டத்தில் மூடிட்டாங்க. திரும்ப கொண்டு வரோம் ஒவ்வொரு தேர்தலையும் மேனிஃபெஸ்டோவில் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இப்போ மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறதையும் விட்டுட்டாங்க. ஏன்னா அதில் வந்தால் கட்சிக்கு அப்பாற்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற அறிவுஜீவிகள் பல பேர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட்டதாரிகள் வரலாம், அதே மாதிரி ஊராட்சி தொகுதியிலேருந்து வருவாங்க, அதே மாதிரி ஆசிரியர் தொகுதியிலேருந்து வருவாங்க. அவங்கெல்லாம் வந்தால் கட்சிக்கு அப்பாற்பட்டு சில உண்மைகளை அங்கே பேசுனாங்க. இப்போ அதெல்லாம் மறைக்கிறாங்க. அதை பற்றி யாரும் பேசுறதில்லை. அதாவது ஜனநாயகத்துக்கு வேண்டிய எதை பற்றியும் பேசுறதில்லை. ஜனநாயகத்தை எப்படி அழித்து சுகபோகமாக வாழ்வதற்கு ஒரு செட்டு, அதாவது அந்த காலத்தில் யூரோப்பியனில் இருப்பாங்க லார்ட்ஸ் அண்ட் நோபிள்ஸுன்னு, அதை மாதிரி ஒரு 10-50 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கொள்ளை கூட்டம் அமைச்சு அவன் பிள்ளை பேரன் அப்படின்ற மாதிரி அமைச்சிக்கிட்டாங்களே தவிர இது ஒன்றும் கட்சிக்கு கீழ்மட்டத்திலேருந்து உழைக்கிறவங்களுக்கு இடமில்லை. உழைக்கிறவர்களால் தான் உருவாக்கப்பட்டது திமுக ஆரம்பத்தில். ஆமாம், அண்ணாகிட்ட நான் ஒரு தடவை பேசுகிற போது சொன்னார், நான் சொன்னேன், நான் தேர்தலுக்கு நிற்கிறேன்னா பொதுக்குழுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை அன்பில் தர்மநிலையத்துக்கு சொல்லுங்கண்ணா. அவர் வேண்டாம், இது வேணாம், நம்முடைய கட்சியினுடைய உயிர்நாடு என்பது நம்ம தொண்டர்கள் தான். தொண்டர்களை யாரெல்லாம் அனுசரித்து வச்சுக்கோங்களோ அவங்கள ஆதரிப்பாங்க, அதன் மூலியம் வர முடியும்னாரு. ரெண்டாவது அன்றைக்கு அண்ணா காலத்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் கீழே மேலேருந்து ஒருத்தர் கூட சீட்டு கொடுக்க முடியாது. கீழே கிளைக்கழகத்திலேருந்து தேர்ந்தெடுத்து வந்தால் தான் சீட்டு, அதை தான் தலைமை கழகம் அறிவிக்கும். அதுதான் ஜனநாயகம். இப்போ எல்லாம் மேலேயே உனக்கு 10 எனக்கு 10 உனக்கு 50 எனக்கு 50ன்னு பாகம் பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. ஆக தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை நாசம் பண்ணிவிட்டார்கள். இதிலேருந்து உயிர்ப்பித்து கொண்டு வர வேண்டியது இளைஞர்களுடைய பொறுப்பு. அந்த இளைஞர்கள் உணர்ந்தால், இளைஞர்கள் மீறி எழுந்தால் நிச்சயமாக நாட்டில் ஜனநாயகம் வரும். நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அண்ணா கேட்டது என்னென்னா, ஜனநாயகத்தை இன்னும் வலிவாக கொண்டு வர்றதுக்கு ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் கேட்டார். ப்ரொப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு கேட்டார். அது வந்தால் கடைசி ஓட்டுக்காரனுக்கு கூட மரியாதை உண்டு. எல்லாம் கொண்டு வரத்துக்கு அப்படிப்பட்ட அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கி அன்றைக்கு கங்கையாக இருந்தது, இன்றைக்கு கூவமாக மாறிவிட்டது. இப்போ இருப்பது திமுக அல்ல, இப்போ இருக்கிறது அண்ணா திமுகவும் அல்ல. இப்பொழுது இருக்கிறது திருவாளூர் கருணாநிதியினுடைய இயக்கம். இப்பொழுது இங்கே இருக்கிறது அம்மா ஜெயலலிதாவினுடைய இயக்கமே தவிர கட்சி பேர் அண்ணா திமுக. உருவாக்குனவர் எம்ஜிஆர், அவர் படம்லாம் காணோம். எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை தான் பையில் வச்சுருக்கிறானுங்க, எதுக்கு தான் வச்சுருக்கானுன்னு தெரியல. அதனால் நாடு குட்டிச்சவராயிட்டதுலேருந்து வெளியில் வந்தே தீரணும். அதுக்குரிய ஒரு வாய்ப்பு தேர்தல். மக்கள் இதெல்லாம் சிந்தித்து மக்கள்கிட்ட நீங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்தால் நிச்சயமாக நாடு முன்னேறுவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். பல கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நல்லது, வணக்கம்.